வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் ரொம்ப முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் நோ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு ஆன் மூவிங் ஆப்ஜெக்ட், வாட் வில் காஸ் டு ஸ்டாப் இட்? இப்போது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குது, இது மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. நம்ம இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலோ, நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லாமல் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது எதன் காரணமாக அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இல்லைனா உராய்வின் காரணமாக. ஃப்ரிக்ஷன் இல்லைனா உராய்வு என்ன பண்ணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு தளத்து மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும்போது அது மூவ் ஆகுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது பேர் தான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் எப்போ அதிகமாக இருக்கும்னா, இந்த மூவ் ஆகுற ஆப்ஜெக்ட்டுக்கும் அது எந்த ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸும் மூவ் ஆகுற ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸும் ரஃப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மூவ் ஆகுற ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் ஆட் பண்ணாலும், இப்போ வேறு ஏதாவது ஒரு பொருளை தூக்கி இது மேலே வைக்கிறோம், ப்ரெஷரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன் டஸ் நாட் டிஸ்ட்ராய் பட் இட் கன்வெர்டட் இன்டு டேஷ் எனர்ஜி. ஃப்ரிக்ஷனால் நடந்த வேலை வந்து டிஸ்ட்ராய் ஆகாது, அது எதுவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா வெப்ப ஆற்றலாக, தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் பண்ணுற ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆக இயங்காமல் இயங்குறத ரெசிஸ்ட் பண்ணுறத இல்லைனா தடுக்கிறது தான் ஃப்ரிக்ஷனோட வேலை. அப்படி ஆகும்போது அந்த வேலை நடக்கும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி இல்லைனா வெப்ப ஆற்றல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது 2018 குரூப் டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கவரி ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி ஹேட் டன் பை யார் அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி தான், ஹென்ரி கேவெண்டிஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜி அப்படிங்கக்கூடிய யூனிவர்சல் கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா, யூனிவர்சல் கிராவிடேஷனல் லாவை பற்றி சொன்னவர் யாருன்னா நியூட்டன் சொல்லியிருப்பாரு. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே இன்னொரு பொருள், ஒரு எம் நிறை கொண்ட ஒரு பொருள் இன்னொரு M2 நிறை கொண்ட ஒரு பொருள், இல்லைன்னா எல்லா சம நிறைய இருந்தாலும் ஓகே, சம மாஸ் இருந்தாலும் ஓகே, அப்படி ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருள் இன்னொரு நிறையுள்ள பொருளை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னது தான் என்னன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா. ஓகேவா? இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் லாவில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், அதுதான் ஜி. அதை கண்டுபிடிச்ச அந்த ஜியோட மதிப்பை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஹென்ரி கேவெண்டிஷ். ஜியோட வேல்யூ என்னன்னா ஜி ஈக்குவல் டு யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட யூனிவர்சல் இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு தமிழில் வந்து ஈர்ப்பியல் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ என்னன்னா 6.67 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். அதுதான் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ. இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஹென்ரி கேவெண்டிஷ். இதுக்கு பாருங்கள், ஏஎல்பி 2018 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, குரூப் டி 2018 குரூப் டியோட 2 எக்ஸாமில் இதை சேம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரீ ஃபால் பாசிபிள் ஒன்லி இன் டேஷ். ஃப்ரீ ஃபால் அப்படின்னா தானாக விழுதல், அது எதில் மட்டும் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் மட்டும் அப்படின்னா வெற்றிடத்தில் மட்டும்தான் நடக்கும். ஏன் ஒரு ஏர் இருக்கக்கூடிய இதில் நடக்காதா அப்படின்னு கேட்டால் நடக்காது. ஏன்னா ஏர் வந்து இப்போ ஒரு பொருள் வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி விழுது அப்படின்னா இந்த ஏர் வந்து இந்த பொருள் மேலே ஒரு தடையை ஏற்படுத்தும், அதுதான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பொருள் மூவ் ஆகிறத தடுக்கிற அந்த ஃபோர்ஸ் பேர் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏர் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏற்படுத்தும். அப்போ இது தானாக விழலை, இதில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆட் ஆகுது. ஓகேவா? ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறது அது மேலே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது, அது வெற்றிடத்தில் மட்டும்தான் நடக்கும். இது 2018 குரூப் டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டேஷ் இஸ் ஆல்சோ கால்டு குயிக் லைம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. தமிழில் குயிக் லைமுக்கு என்னன்னு தெரியல, கால்சியம் ஆக்சைடு தான் குயிக் லைம். சுண்ணாம்பு, ஓகேவா? சுண்ணாம்பு தான் குயிக் லைம். சுண்ணாம்பு இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதோட ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். CaO தான் இதோட கெமிக்கல் ஃபார்முலா. குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு தான் நம்ம குயிக் லைம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஜிப்சம்? ஜிப்சத்தோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? எல்லாத்தோட கெமிக்கல் ஃபார்முலாவும் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி முக்கியமான சில கெமிக்கல்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா போதும்.
கெமிக்கலோட இந்த ஜிப்சத்தோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CaSO4 2H2O. இதுதான் ஜிப்சத்தோட கெமிக்கல் ஃபார்முலா. ஜிப்சம் அதிகமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா ராஜஸ்தானில், இந்தியாவில் ராஜஸ்தானில் ஜிப்சம் அதிகமாக கிடைக்குது. ஓகேவா? ஜிப்சத்தோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். CaSO4 2H2O தான் ஜிப்சத்தோட கெமிக்கல் ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? எலக்ட்ரிசிட்டியை அதிகமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தனிமம், நிறைய தனிமங்கள், நிறைய மெட்டல்ஸ் உலோகங்கள் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இருக்கிறதுலே அதிகமாக எலக்ட்ரிசிட்டியை எந்த இழப்புமே இல்லாமல் கண்டக்ட் பண்ணக்கூடியது சில்வர் இல்லைனா வெள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேலிகைட் இஸ் அன் ஓர் ஆஃப் டேஷ். மேலிகைட்டுங்கிறது எதோட ஓர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலிகைட்டுங்கிறது காப்பரோட ஓர். ஓகேவா? மேலிகைட்டுங்கிறது காப்பரோட ஓர். இப்போ ஓர் அப்படின்னா என்ன? ஓர் அப்படிங்கிறதுக்கு தமிழில் தாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது காப்பர் காப்பர் ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு தாதுலேருந்து ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு மினரல்ஸ்லேருந்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. பி அப்படிங்கக்கூடிய ஒரு மினரல்ல இருந்தும் சி அப்படிங்கக்கூடிய மினரல்ல இருந்தும் நம்ம காப்பரை பிரிச்செடுக்கலாம். அதில் எதில் அதிகமான அளவு காப்பர் நம்ம ஈஸியாக கம்மியான செலவில் எதில் அதிகமான காப்பர் நமக்கு கிடைக்குதோ அதை தான் காப்பரோட தாது இல்லைன்னா மினரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மினரல் அப்படின்னா இல்லை, ஓர் அப்படின்னா மினரல் கிடையாது, ஓர் அப்படின்னா எந்த மினரல்ல இருந்து நம்ம அதிகமான அளவு தாதுவை, அந்த ஒரு குறிப்பிட்ட மெட்டலை பிரிச்செடுக்க முடியுமோ அதை தான் நம்ம அதோட ஓர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏங்கிறதும் ஏலையும் காப்பர் இருக்குது, பிலையும் காப்பர் இருக்குது, சிலையும் காப்பர் இருக்குது. இந்த 3 மினரல்ஸ்லையுமே காப்பர் இருக்குது. அப்படின்னாலும் எதில் நமக்கு அதிக அளவு காப்பர் கம்மியான செலவில் கிடைக்குமோ அதை தான் அதோட காப்பரோட ஓர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது மேலக்கைட்டில் இருந்து தான் நமக்கு காப்பர் அதிகமாக கிடைக்கும். அதனால் மேலக்கைட்டுங்கிறது காப்பரோட ஓர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பை ஹூம்ஸ் வாஸ் சிஸ்டம் நேச்சுரே ரிட்டன்? யார் சிஸ்டிமா நேச்சுரே அப்படிங்கக்கூடிய புக்கை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரலஸ் லின்னேயஸ் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. எந்த வருஷத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னா 1735 இதை எழுதியிருக்காரு. ஓகேவா? 1735 இந்த புக்கை எழுதியிருக்காரு. JEE 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ பாடி கேவிட்டி ஃபில்டு வித் ஏர்? இந்த பறவைகளோட பாடி கேவிட்டி, பறவைகளோட எலும்பில் ஒரு கேவிட்டி இருக்கும், அதில் ஏர் ஃபில் ஆகிருக்கும். அதை ஏர் சேக் அப்படின்னு சொல்லுவோம், காற்று பை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சைனஸ் இல்லைன்னா ஏர் சேக் தான் இந்த பறவைகளோட பாடி கேவிட்டி, ஏர் ஃபில் ஆகிருக்கக்கூடிய பாடி கேவிட்டிக்கு பேர். அதில் ஏர் ஃபில் ஆகிருக்கும், அதனால தான் பறவைகளுக்கு ஈஸியாக பறக்க முடியுது. ஓகேவா? அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ பாடி கேவிட்டி ஃபில்டு வித் ஏர் அப்படின்னா சைனஸ்ங்கக்கூடிய கேவிட்டி, வெற்றிடத்தில் தான் ஏர் இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சைனஸ்ங்கக்கூடிய நோயும் இருக்குது, இது வேற. ஓகேவா? இது வேற சைனஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். சலைவா கண்டெய்ன்ஸ் டேஷ் என்சைம்? சலைவாவில் எந்த என்சைம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சலைவா அப்படின்னா நம்மளோட உமிழ்நீரில் 99% வாட்டர் கண்டென்ட் இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1% என்சைம் இருக்கும். அது என்ன என்சைம் அப்படின்னா அமலேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமலேஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா டைலின். அமலேஸ் இல்லைன்னா டைலின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கால்ட் சோல்ஜர் ஆஃப் ஹியூமன் பாடி? சோல்ஜர் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு எது சொல்கிறோம் அப்படின்னா WBC, இரத்த வெள்ளை அணுக்களை தான் சோல்ஜர் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்கிறோம். அது எதனாலனா இது நம்ம நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் நம்ம உடம்புக்கு போகும்போது இந்த WBC செல் இரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல் அந்த நோய் உண்டாக்கக்கூடிய அந்த கிருமி கூட, வைரஸ் கூடலாம் ஃபைட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணும். அதனால தான் இதை சோல்ஜர் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் த ஸ்மால் பிளட் வெசல்ஸ் அண்டர் அவர் ஸ்கின் இஸ் கால்டு? நம்ம தோள்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மிக சிறிய இரத்த நாளங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிலரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேபிலரி இரத்த நாளங்கள். ஓகேவா? இது 2019 RRB JEE எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்மளோட ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பில் ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான சயின்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ஆப்போட லிங்கும் வெப்சைட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, ஜெய் ஹிந்த், பாய்.